ஹலோ எவ்ரிவான், நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விக்டர். நம்ம வீடு கட்டி கொடுக்கும்போது கிளைண்ட் மற்றும் என்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பரான அக்ரிமெண்ட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு எந்த ஒரு மனக்கசப்பும் வராது. கிளைண்ட் சைடும் சரி, நம்ம சைடும் சரி, எந்த ஒரு சண்டைகளும் மேக்ஸிமம் வராது. நம்ம அக்ரிமெண்ட் படி அதை ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க்கு பண்ணி கொடுத்தோம்னா நம்ம அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சைடு நம்ம என்னென்னலாம் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ரிமெண்ட்டில் மினிமம் நம்ம டைல்ஸ் ஒர்க்குக்கு இவ்வளோ அமௌண்ட் கவர் பண்ணியிருப்போம், ப்ளம்பிங் ஒயரிங் ஒர்க்குக்கு இவ்வளோ அமௌண்ட் கவர் பண்ணியிருப்போம். இதில் இந்தந்த குவாலிட்டியில் மெட்டீரியல்ஸை நம்ம என்ன செய்வோம், பட்ஜெட் பண்ணி கொடுப்போம். அப்படி இந்த ரேட்டில் இவ்வளோ ஒரு ஃபிக்ஸ்டான ரேட்டில் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து அக்ரிமெண்ட்லேயும் பண்ணி இந்தந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணுவோம், இந்தந்த ப்ராடக்ட்டை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு ப்ராப்பராக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிருக்கும்போது, சிலது நம்ம அக்ரிமெண்ட்டை தாண்டி இன்னொரு அட்வான்டேஜான ஒரு பொருளோ ஒரு ஒர்க்கோ அதில் நம்ம என்ன செய்யலாம் பண்ணணும்னா, அதை நம்ம அந்த ஒர்க் பண்ணும்போதே அதில் உள்ள விஷயங்களே சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு பண்ணால் இந்த இடத்துல நல்லாயிருக்கும், ஆனால் நாம் அக்ரிமெண்ட்டில் போட்ட அமௌண்ட் இதுக்கு நீங்கள் இது எவ்வளோ கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்தா டேலி ஆகிரும் அப்படிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது சில கிளைண்ட் என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டி நம்ம வீடு கட்டுறோம், அதை நல்ல முறையில் நம்ம கட்டிடுவோம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்னாலும் கொடுத்து கட்டிடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, மற்றபடி நம்ம யாருமே அது சிலவங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக நம்ம வழிக்கு வருவாங்க. ஏன்னா வீடுங்கிறது ஒரு எல்லாரோட கனவு, ஒரு தலைமுறைக்கு ஒரு வீடு அந்த மாதிரி தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. கொஞ்சம் லக்ஸரியாக பெருசாக கட்டும்போது அதில் நம்மளோட சைடு இப்படி தான் நீ பண்ணி வச்சுட்டு போகிறத விட நம்ம விஷயங்கள் நம்ம சொல்லி அதுக்குள்ளே அமௌண்ட்டை அதிகமாக வாங்கினா கூட அந்த வேலையை நீட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். சில கிளைண்ட்டு நம்ம பார்க்கும்போது என்னென்னா எதுலேயுமே செட் ஆக மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பேசினதை அக்ரிமெண்ட் படி செய்து கொடுத்துட்டு போயிடணும். அப்படி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி இப்படி இருந்தோம்னா நம்ம ஒர்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். நன்றி.